அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவத்தில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி தரப்பை நீதிபதி செமையாக திட்டிருக்காங்க மக்களே. அது ஏன் திட்டினாங்க அப்படிங்கிறத பற்றியும் பள்ளி தரப்பு அடுத்த ஹியரிங்க்கு ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி. அது ஏன் ஆஜராக சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் சக்தி மெட்ரிக் பள்ளியில் 12th படித்த ஒரு மாணவி அவளுடைய வளர்ப்பு தாயான செல்வி டார்ச்சர் தாங்க முடியாமல் 12th ஜூலை 2022 அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனாங்க மக்களே. எப்படி தற்கொலை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3வது மாடிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க சார்ஜ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணது மே 2023. இப்போது இன்னைய தேதி 30 ஏப்ரல் 2024. இப்போ நாளைக்கு தொடங்குச்சுனால் சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு வருட காலம் ஆகிவிட்டது. இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டில் ஆஸ் அ பெட்டிஷனராக அந்த வளர்ப்பு தாயான சித்தி செல்வி அவங்க அந்த சித்தி செல்வி என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடணும். அவள் ஒரு வருஷ காலமாக ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடாமல் எப்படி இழுத்தடிப்பது அப்படின்னு தனியாக ஒரு புக்கு போட்டால்னா அது மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை மக்கள். ஏனால் யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தை 2022 அந்த பொண்ணு கீழவும் தற்கொலை பண்ணிட்டு இறந்ததுக்கு பிறகு அது தற்கொலை இல்லை, அது ரேப் அண்ட் மர்டர், எங்கிட்ட இவ்வளோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி பேசின இதே சித்தி செல்வி தான் இன்று வரையில் எங்களுக்கு ஆதாரம் இல்லை, எங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு மறுபடியும் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனில் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் போட்டு எப்படி கோர்ட்டை ட்ராக் பண்ணிருக்கா அப்படிங்கிறது நீங்களே பார்க்குறீங்க. ரெண்டே ஆஸ்பெக்ட் தான். அப்போது ஆதாரமே இல்லாமல் நீ கடந்த 2 வருஷம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆதாரம் இருக்குது அப்படின்னால் ஏன் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு வர விடமாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த 2 கேள்வியுமே படித்த விஷயம் தெரிந்த ப்ராட்பேண்டாக யோசிக்கக்கூடிய மக்களுக்கு புரிந்த விஷயம். ஆனால் எப்படி சில பேரை செல்வி முட்டாளாக்கி வச்சிட்ருக்காலோ அந்த முட்டாள்களுக்கு இன்னும் புரியாமல் இருப்பது அப்படிங்கிறது. செல்வியை பொறுத்தளவுக்கு செல்விக்கு தேவை என்னால் வடிகட்டின முட்டாள் தேவை. அப்படி வடிகட்டின முட்டாளாக சில பாவம் அந்த அப்பாவி மக்கள் இருக்கிறதுனால அவங்கள வச்சு மாவதலிட்ட உட்காந்துட்டு இருக்கிறா செல்வி. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை கடந்த ஒரு வருஷ காலமாக ட்ராக் பண்ணிருக்கா செல்வி. இவ இது தற்கொலை இல்லை, இது ரேப் அண்ட் மர்டர்னு சொல்கிறா அப்படின்னா அந்த ரேப் அண்ட் மர்டருக்கு இத்தனை நாளாக மீடியாவில் பேசிக்கிட்டு இருந்தல்ல, இத்தனை ஆதாரம் கொட்டி கிடக்கு நீ சொல்கிறல்ல, அப்போ அத்தனை ஆதாரத்தை எடுத்து முன்னாடி வச்சு பேப்பரில் போட்டு ஏன் இது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை போட்டு நீ சொல்கிற மாதிரியே இந்த கொலை வழக்கு இது கொலை வழக்கு, இது ரேப் அண்ட் மர்டரு, அதற்கு குற்றவாளிகள் சாந்தி ரவிக்குமார் மற்றும் ரவிக்குமார் அப்படின்னு நீ சொல்கிறல்ல, அது உண்மையாக இருந்தால் செல்வி ஏன் இதுவரையில் ஒரு வருட காலமாக ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடாமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இவ சொல்கிற மாதிரியே அவங்க குற்றவாளியாக தான் ஏன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மக்களை முட்டாளாக்கி பார்கோட போட்டு காசு வாங்கி காசு சம்பாரிச்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது பாவம் அப்பாவி மக்கள் சில பேருக்கு புரியாமல் இருக்குது அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். பல மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது சூப்பரான விஷயம் மக்களே. சரி, இன்றைக்கி இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல்வி தரப்பு அட்வொகேட்லாம் போயிட்டு இந்த மாதிரி போன வாட்டி பாப்பா அவன் வந்திருந்தார், அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணார், அந்த ஆர்கியூமெண்ட்டில் இந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருந்தாரு. டீட்டெயில்ஸ் கேட்டப்போ அது நீங்கள் அரசரப்புக்கு நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண சொல்லி அவங்களுடைய ரிப்ளை கேட்டிருக்கீங்கன்னு சொன்னப்போ ஜட்ஜி கேட்டாராம், திருப்பி பார்த்துக்கிட்டு யார் பாப்பா மோகன் கேட்டிருக்காரு. சார் இந்த வழக்கில் அட்வொகேட் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்களான்னு வக்காலத்தை எடுத்து பார்த்துருக்காரு. பார்த்தா வக்காலத்தில் இந்த பாப்பா மோகன் அப்படிங்கிற பேரே இல்லை. அவரும் கண்ணெல்லாம் வச்சு பார்த்துருக்காரு, லென்ஸ்லாம் வச்சு பார்த்துருக்காரு, லென்ஸ்லேயே அந்த பேர் தெரிய மாட்டேங்குதான். ஸோ என்னங்க இது, எப்படி பார்த்தாலும் இந்த வக்காலத்தில் பாப்பா மோகன் அப்படிங்கிற பேரே தெரியலையே, அவர் எப்படி போன வாட்டி இங்கே ஆர்கியூ பண்ணார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி அவர்கள். நியாயமான கேள்வி. ஒரு கோர்ட்டில் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி வக்காலத்து ஃபைல் பண்ணணும். நான் தான் இந்த ஜட்ஜு, நான் தான் இந்த அட்வொகேட் கவுன்சிலு, நான் இந்த கவுன்சிலர் அப்பியர் ஆகிற அந்த கிளைண்ட்டுக்கு நான் சொல்லணும். அப்போ தான் ஜட்ஜுங்களுக்கு புரியும். ஏன்னால் யார் வேணால் எங்கே வேணால் பேச முடியுன்றது கிடையாது இல்லையா மக்களே. ஒரு கிளைண்ட்டுக்கு அப்பியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வக்காலத்து ஃபைல் பண்ணி தான் அப்பியர் ஆகணுன்றது பேசிக்கான லா காலேஜில் ஒரு ரூல்ஸு.
அதை கூட பாப்பா மோகன் ஃபாலோ பண்ணாமல் எப்படி செல்விக்கு அப்பேர் ஆகி வாதாடினார், எப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படிங்கிறது விசித்திரமான விஷயம் மக்களே. அது கூடவா தெரியாமல் ஒரு வாதாடி இருக்காரு அப்போ இந்த கேஸில் அப்படிங்கிற விசித்திரமான விஷயம். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு வக்காலத்து ஃபைல் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண யாரும் பார்த்தீங்கன்னா திரு காசி விஸ்வநாதன் அவர்கள். அவரை மொத்தமாக கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டுட்டு இந்த குரூப் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த போரத்னன்ற ஃப்ராடு குரூப்பு, அந்த குரூப் வக்காலத்து ஃபைல் பண்ணுச்சு. போரத்னம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த கோர்ட்டு தூசு தட்டி எடுத்து வந்தார். அங்கே கடந்தது போல எழுப்பு வந்துக்குள்ளே எடுத்து வந்து போட்டுக்குன்னு வந்து நான் வாதாட போகிறேன் வந்தார். அதற்கு பிறகு அவர் கோர்ட்டு பக்கம் ஆளே காணும். அதற்கு பிறகு இந்த வழக்கில் பாப்பா மோகன் உள்ளே வந்து அப்பியர் ஆகிறாருன்னா பாப்பா மோகன் இந்த கிளைண்ட்டுக்கான அட்வொகேட்டு அப்படின்னு அது கவுன்சில் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. அது ரெப்ரசன்ட் பண்ணுறது வக்காலத்து ஃபைல் பண்ணோமா இல்லையா? அது கூட பண்ணாமல் எப்படி இத்தனை இடத்துல இத்தனை வாட்டி நீங்கள் வாதாடி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார் நீதிபதி அவர்கள். ஃபஸ்ட்டு வக்காலத்து ஃபைல் பண்ணுங்கள், அப்புறம் வாதாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு the case is adjourned to 14/5/2024 மக்களே. அடுத்த அட்ஜர்மெண்ட் டேட்டான 14/5/2024 அன்னைக்கு பள்ளி தரப்பில் இந்த சார்ஜ் ஷீட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சேர்மன், செக்ரட்டரி, பிரின்சிபால் முடிவாக அப்பீராக சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி அவர்கள். சரி, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. சிம்பிள், நம்மளோட அனலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறது எப்படி போட முடியும் அப்படின்னா ஒரு சார்ஜ் ஷீட்டை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு கோர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ சார்ஜ் ஷீட்டை இன்னும் நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டில் வந்து டம்மி நம்பர் பண்ணுவாங்க. அந்த ஒரு டெம்பரரி நம்பர்னு சொல்லலாம். அந்த டெம்பரவரி நம்பரை வச்சுக்கிட்டு தான் இவங்க ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூல் தரப்பில் இருக்கக்கூடிய 3 பேர் இந்த கேஸில் ஆஸ் யூஷுவல் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மொத்தமாக ஃபஸ்ட்டு அக்யூஸ் பண்ணோட 5 பேர் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சார்ஜ் ஷீட்டை பொறுத்தளவுக்கு 2 டீச்சர்ஸான அவங்களுக்கு கிருத்திகா மற்றும் ஹரிப்பிரியா நீக்கி இருக்கிறாங்க சார்ஜ் ஷீட்டில். இப்போ இதை நீக்கினது தப்பு அப்படின்னு தான் செல்வி தரப்பு வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டாகணும். இப்போ ஆனால் 1 வருட காலமாக, இப்போ அடுத்த மே வந்தால் 1 வருஷம், 1 வருஷ காலமாக இதை போடாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறதால இதுக்கு மேலும் கோர்ட் இதை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போது இவங்க சார்ஜ் ஷீட்டில் போட்டதின்படி 3 பேர் இந்த கேஸில் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போட்டிருந்த மற்ற செக்ஷன் நீக்கப்பட்டுட்டு இங்கே மேலே ஹாஸ்டலுக்கு பெர்மிஷன் வாங்காதது ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்கே வந்து அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க 3 பேரும், சேர்மன், செக்ரட்டரி, பிரின்சிபால். இப்போ அடுத்த ஹியரிங்கில் அவங்க 3 பேர் வர சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்றத பார்த்தால் ஆஸ் யூஷுவல் செல்வி இந்த கதையை அளந்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பா, சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ண விடமாட்டா அப்படிங்கிறதை கோர்ட் புரிந்திருக்க வேண்டும். அதனால் இதுக்கு மேலும் கோர்ட் வந்து அவகாசம் கொடுக்க டைம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதை முடிவு செய்திருக்க வேண்டும். அடுத்த ஹியரிங்கில் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு இந்த சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் பண்ணால் இந்த 3 பேருக்கும் சார்ஜ் ஷீட் காப்பி ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்துட்டு உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்கு அப்படிங்கிறது மேலே ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிற வழக்கு இருக்குது, ஒதுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் கோர்ட்டில் கேட்பாங்க, விளக்கத்தை யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு பிறகு மேபி 1 or 2 ஹியரிங் கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்கின்றது. அது அந்த ஹியரிங்கை பொறுத்தளவுக்கு ஏன் பெர்மிஷன் வாங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேட்பாங்க. அதற்கு கோர்ட்டு தரப்பில் ஆர்கியூமெண்ட் போகும். இதற்கு மேலே இது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு செக்ஷன் தான், ஹாஸ்டலுக்கு பெர்மிஷன் நடத்துகிற செக்ஷன் மட்டும்தான். ஏன் இந்த ஹாஸ்டலுக்கு பெர்மிஷன் வாங்கலை, ஏன் வாங்க முடியல, இது மட்டும்தான் ஆர்கியூமெண்ட் போகும் கோர்ட்டில். ஸோ ஆஸ் நம்மளை விசாரித்து பார்த்தோம் மக்களே, பார்த்தோமே ஆனால் ஆக்சுவலாக இவங்க மென்ஸ் ஹாஸ்டல், விமென்ஸ் ஹாஸ்டல் 2 ஹாஸ்டல் வச்சுருக்கிறாங்க தனித்தனியாக. மென்ஸ் ஹாஸ்டலுக்கு பெர்மிஷன் இருக்குது, தனியாக பில்டிங்கே பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. விமென்ஸ் ஹாஸ்டலை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் அங்கே சிபிஎஸ்சி பில்டிங்கில் மொத்தம் 3 மாடி இருக்குது, 2 மாடி மொத்தம் குழந்தைங்க படிக்குது, நர்சரி படிக்கிற குழந்தைங்க படிக்கிறாங்க. 3rd ஃப்ளோரில் தான் ஹாஸ்டல் இருக்குது. அதனால தான் பார்த்தா தெரியும் 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோரில் தான் வந்து அந்த பொண்ணு இறங்கி படிக்கும். ப்ரெப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஈவினிங்கில் ஹாஸ்டல் பொண்ணுங்களாம் வந்து படிக்கக்கூடிய ஒரு நேரம், ஸ்டடி டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ப்ரெப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெப் டைமில் கீழே வந்து படிக்கிற நீங்கள் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோர் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ். அங்கெல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்லேயும் கேமரா இருக்குது. ஆனால் 3rd ஃப்ளோர்ன்றது ஹாஸ்டல். ஸோ அங்கே நோ ஃபுட்டேஜ், அங்கே வந்து வேரண்டில் ஃபுட்டேஜ் கிடையாது.
ஸோ அங்கே தான் லேடிஸ் ஹாஸ்டல் நடந்துகிட்டு இருந்த காரணத்தினால இதை எப்படி பர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு நெறிமுறை இது வரைக்கும் வகுக்கப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நான் உள்ளே விசாரிக்கிறோம். அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்கூலுக்கு எப்படி பெர்மிஷன் வாங்குவாங்க, எந்த மாதிரி ஹாஸ்டல் பெர்மிஷன் வாங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் விசாரிக்கப்போ சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, தனியாக பில்டிங்காக நீங்கள் ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் பில்டிங்கே பெர்மிஷன் வாங்கிக்கலாம் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடி 4 மாடி இருக்கிறப்போ ஒரு மாடியில் மட்டும் வைக்கிறப்போ பெர்மிஷன் வாங்குறதுன்றது கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஸ்கூல் நடத்துகிறப்போ சிஓ ஆஃபீஸ்ன்னு நிறைய பேர் வருவாங்க. வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்றதை வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்பையும் இங்கே வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, இங்கே ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. லேடிஸ் ஹாஸ்டலை பொறுத்தளவுக்கு இந்த பேர் இருக்கிறாங்க, இதை ஜென்ஸ் ஹாஸ்டல் இதில் பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னால் சிஓ ஆஃபீஸை இன்ஸ்பெக்ட் பண்ண வரப்போ கண்டிப்பாக அதை பார்த்துருவாங்க. அப்போது ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள். ஹாஸ்டல் அப்படிங்கிறதை இவங்க மூடி மறைச்சி தெரியாமல் நடத்துகிற மாதிரி தெரியல. நடத்தியிருக்காங்க. ஒரு ஃபுல் பில்டிங்கில் இருந்தால் பெர்மிஷன் வாங்க முடியும். ஒரு ஸ்டேர்கேஸ் மட்டும், ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் பெர்மிஷன் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கிறது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் முன்வைக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம் மக்களே. ஏனென்றால் நாம் உள்ளே விசாரித்து பார்க்குறப்போ நம்ம சிஓ ஆஃபீஸை விசாரித்து பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக சிஓவி சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பள்ளிகள் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்கூல்ஸில் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துவாங்க. வெளியே லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து எப்படி பெர்மிஷன் வாங்கணுன்ற வரைமுறை இருக்குது, ஒரு விதமாக டீட்டெயிலிங் இருக்குது. ஆனால் ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கூலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு என்ன மாதிரி பெர்மிஷன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லை, இன்னும் வகுக்கப்படவே இல்லை. பெருசாக டீட்டெயில் கிடையாது. எங்கே போய் வாங்கணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கணும், இது எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பில்டிங் கட்டுறீங்க, என்ன மாதிரி பில்டிங் சார்? ஹாஸ்டல் பில்டிங் சார். ஓகே, அதுக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே ஹாஸ்டல் நடத்துறதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் தகவல் கிடைக்கிது நமக்கு. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, மிஸ்டேக்ஸ்னு சொல்லலாம் இருக்குது. ஸோ இதில் பற்றின ஒரு ஆர்டரே இல்லாததுனால எப்படி நாங்கள் வாங்குறதுனே தெரியலையே. அதாவது ஒரு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது மக்களே. ஒரு பள்ளி ஹாஸ்டல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறைச்சி நடத்துனாங்களா, இல்லை நடத்திட்டு இருக்கவங்க ஓப்பனாக சிஓவில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வந்து ஆஃபீஸில் இருந்து, நாங்கள்லாம் ஓப்பனாக தான் வச்சுருக்கோம், நத்திங் ஹிடன் ஹியர். ஆனால் இந்த ஒரு ஃப்ளோரை மட்டும் எப்படி நாங்கள் பெர்மிஷன் வாங்குறதுனே எங்களுக்கு தெரியல. தெர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத வாதத்தை முன்வைக்கும் பொழுது ஜட்ஜுக்குமே யோசிப்பாங்க இல்லைங்களா, ஆமாம் எப்படி வாங்குறது பெர்மிஷன், என்ன மாதிரி வரைமுறை இருக்குது, அதாவது பைலாஸ் இருக்கா காட்டுன்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான சிக்கலை யோசித்து பார்க்கணும் நம்ம. அது மறைச்சி நடத்துகிறாங்களா, இல்லை நடத்துனதுக்கு பெர்மிஷன் எப்படி வாங்குறதுன்றத வரைமுறை இல்லாமல் எடுக்க அவங்க விட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதை வச்சு பார்க்குறப்ப தான் அடுத்தது இவங்க மேலே போடப்பட்ட சார்ஜஸுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபைன் அமௌண்ட் விடுதா, இல்லை ஏதாவது தண்டனைகள் கிடைக்குதான்றதை பார்க்கணும் மக்களே. இதையும் நமக்கு 14 மேக்கு மேலே என்னன்றது நமக்கு தெரிய வந்துடும் மக்களே. நீங்கள் பார்க்கலாம், வக்காலத்து ஃபைல் பண்ணாதது எதிர்க்கட்சி செய்த சூழ்ச்சின்னு இப்போ அடுத்து பேசுவாங்க. இப்போ நாங்கள் வக்காலத்து ஃபைல் பண்ணாமல் இருக்கிறது அரசாங்கம் செய்கிற சூழ்ச்சி, நாங்கள் வக்காலத்து ஃபைல் பண்ணாமல் பாப்பா மோகன் வாதாடினது ஸ்கூல் தரப்பு பண்ண சூழ்ச்சி, நாங்கள் வக்காலத்து ஃபைல் பண்ணாமல் நாங்கள் வாதாடி இந்த கேஸில் வின் பண்ணுறோன்னு பயந்துக்கிட்டு நீதிபதி சூழ்ச்சி பண்ணுறாருன்னு சொல்லி அடுத்த பேச போகிறாங்க. ஏங்க, வக்காலத்து ஃபைல் பண்ணது உங்களுடைய பேசிக்கான ஒரு ரூலுங்க, அது கூட பண்ண எப்படி வாதாடிங்க இந்த கேஸில் அப்படிங்கிற ஒரு சென்சிபிளான கொஷின் கேட்டிருக்கார் நீதிபதி அவர்கள். நீங்கள் பார்க்கலாம் மக்களே, ஒரு ப்ரொட்டஸ்ட் பெடிஷனை எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறதை சரிட்ட பார்த்து கற்றுக்கணும் நம்மளாம். ஆனால் கற்றுக்கிட்டு இருக்கேன் மக்களே. அதாவது ஒரு பக்கா கிரிமினல் செல்வி, அந்த பொண்ணு இறந்தது இப்போ வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால், அதாவது ஜூலை 12 அன்றைக்கி அந்த பொண்ணு இறக்குறா. அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர சொல்கிறா செல்வி, த்ரூ சந்தோஷ் மூலிமா சொல்லி அனுப்புகிறா. இப்போ வீட்டுக்கு போனால் அந்த பிரேஸ்லெட் யாருது, யார் கொடுத்தா, எதுக்கு அந்த பிரேஸ்லெட் காணாம பண்ண உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருந்தேன், அது கொடுத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அடிக்க போகிறா அப்படிங்கிற அந்த அடிக்கு நல்லா பார்க்கணும். அந்த அடி உதைக்கு பயந்தே அதுபோல் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதாவது இது புதுசு இல்லை மக்களே. 11th படிக்கிறப்போ அந்த பொண்ணை கால் முட்டியிலையும் காலில் ஃபூட்லேயும் போட்டு சுற்றியை வச்சு அடிச்சிருக்கா செல்வி. அந்த பொண்ணு 11th படிக்கிறப்போ 40 நாட்கள் ஷி வாஸ் இன் த சேம் ஹாஸ்டல். அது சேம் ஹாஸ்டல் 40 நாளில் பார்த்தீங்கன்னா 20-25 நாள் அந்த பொண்ணு நொண்டு நடந்திருக்கா. அவள் நொண்டுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வி அடித்த அடி.
சுத்தியை வச்சு முட்டிலையும் கால்லையும் அடித்து சித்திரவதைப்படுத்தின அந்த அடியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பொண்ணு உண்மை நடந்திருக்கிறா 40 நாளில் ஃபர்ஸ்ட் 25 days. ஸோ இப்படிலாம் அடித்து சித்திரவதைப்படுத்திடுவா என்னை கொன்றுவா பயத்தில் இப்போ நானே செத்து போயிடறேன்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு அங்கேருந்து குதிச்சிச்சு. இப்போ அந்த பொண்ணை சப்போஸ் இந்த குதிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சுக்கோங்களேன், தூக்கு போட்டு இறந்துருப்பான். சப்போஸ் அந்த பொண்ணுக்கு தூக்கு போட்டு இறக்க ப்ரொவிஷன் வச்சுக்கோங்களேன், இதை அடுத்து செத்து போயிருப்பாள். ஏன்னால் அவளை பொறுத்தளவுக்கு இப்போ வீட்டுக்கு போனால் சித்தி செல்வி அடிப்பாள். அடியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அது ரொம்ப நரகமாக இருக்குது அவளுக்கு. அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அவள் இங்கே இருந்து குதிச்சு இறந்துருக்கா. ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் மக்களே, அதாவது இவ செல்வி சொல்கிற மாதிரி இங்கே ரேப்பு நடக்குது, இது நடக்குது, அது நடக்குதுன்னு பேசுகிறா இல்லையா. 11th 40 நாட்கள் இந்த பொண்ணு ஹாஸ்டல் தங்கி படிச்சிருக்கா. 12th இந்த பொண்ணை இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே கொண்டு வந்தது சித்தி செல்வி தான். சரி, இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்கூலில் வேறு ஸ்கூலில் படிக்க மாட்டேன் அந்த பொண்ணு அடம்பிடிக்கிறா. அடம்பிடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் இதே ஸ்கூலில் படிக்க சொல்லி கேட்குறாங்க. பட் இந்த சக்தி பள்ளி டிசி அரேஞ்ச் பண்ணிவிட்டு டிசி வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க ஜூலை 1. அதே ஜூலை 1 போயிட்டு நான் டிசி வாங்கிட்டு போக மாட்டேன், நான் இங்கேயே படிக்க போகிறேன், என் பொண்ணை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஸ்கூலில் சேர்த்துக்க சொன்னதும் செல்வி தான். அதே மாதிரி நாங்கள் டே ஸ்காலர் அனுப்ப விருப்பம் இல்லை, நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னதும் இதே செல்வி தான். ஸோ ஹாஸ்டலில் போட்டது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் எதுக்குமே ஃபீஸ் கட்டாமல் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்ததும் இதே செல்வி தான். அப்போ 11th நீ 40 நாள் அந்த பொண்ணு ஹாஸ்டல் சேர்த்து விட்டுருந்தியே, அப்பயே நீ சொல்கிற மாதிரி இவங்களாம் ரேப் பண்ணுவாங்க, பொண்ணில் இது பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாமல் போயிடுச்சா என்ன? அப்படி தெரியாமல் போய் ஸ்கூலில் சேர்த்தியா என்ன? அப்போது அத்தனை நாளாக எங்கே நடக்கவே இல்லையா நீ சொல்கிற மாதிரி பார்க்குறப்போ? இவ்வளோ கேள்வி இருக்குது மக்களே. ஒரு கேள்வி கேட்கணும் அவகிட்ட, நீ ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு கூட்டு திரும்ப ஏன் போய் சேர்த்த அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் மூடி மறைச்சி செஞ்சு அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்தி சாகடிச்சிட்டு இன்றைக்கி இப்போ ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போகிற இவ்வளோ இழுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னால், இதை விட மிகப்பெரிய கிரிமினல், ஒரு பொம்பளை கிரிமினல் தமிழ்நாட்டில் யாரும் பார்க்க முடியாது மக்களே. பார்ப்போம் மக்களே. 14/5 என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ 14/5 அன்னைக்கு பாப்பா மோகன் வக்காலத்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னால் அதுக்கு ஒரு பேமெண்ட் தரணும். இப்போ இதுவரையில் ரத்தனம் அப்படிங்கிற நேமில் தான் வக்காலத்து இருந்திருக்கு. இப்போ பாப்பா மோகன் பேரில் போகுதுன்னா அவர் மெயினான கவுன்சிலாக போட்டு கீழே இவங்க சார்ந்த ஜூனியர்ஸை போடணும். இப்போ இவருடைய ஒரு சீலில் தான் லெட்டர் இது வரும், வக்காலத்து வரும். அப்போது இவர் தனி பேமெண்ட் தரணும். மறுபடியும் அவர் வாதாடணும், அவர் பேமெண்ட் தரணும். ஸோ வக்காலத்து ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட்டு ப்ளஸ் மறுபடியும் வாதாடுறதுக்கு ஒரு பேமெண்ட்டு, 2 பேமெண்ட் கொடுத்தாகணும். ஏன்னால் இப்போ என்ன கோர்ட் நினைக்கும்னால் யாருன்னே தெரியாத ஒரு நபருடைய ஆர்கியூமெண்ட்டை கோர்ட் எடுத்துக்காது. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு இவர் தான் கவுன்சில் தெரிஞ்சு மறுபடியும் வாதாட சொல்லுவாங்க. அகெயின் நீங்கள் வாதாடத்தை முன்வைக்கணும், உங்கள் ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கணும். ஸோ இதில் யார் பேமெண்ட் தர போகிறாங்க அப்படிங்கிறதை செல்வியும் திருமாவளவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னால் பாப்பா மோகனை உள்ளே கொண்டு வந்தது திருமாவளவன் கோஷ்டி தான். இப்போது இந்த பாப்பா மோகனுக்கு மறுபடியும் பேமெண்ட் தரப்போகிறது யார், செல்வியா திருமாவளவனா? ஏன்னா செல்விக்கு அந்த ட்ரஸ்ட்லேருந்து பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரஸ்ட்லேருந்து வர பணத்தில் யாருக்கு பங்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வி, நக்கீரன் பிரகாஷ், அப்புறம் இந்த ஒரு சில அந்த சப்பக்கட்டு கட்டக்கூடிய ஜால்ரா கோஷ்டிகை ஒரு 2 பேருக்கு போகுது. ஸோ மொத்தம் 4 பேருக்கு பங்கு பிரியுது. இந்த பங்கை வச்சு பாப்பாமோகன் காசு தர முடியுமா, இல்லை திருமாவளவன்ட்ட போய் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தான் பார்க்கணும் மக்களே. 14/5 ப்ராப்பராக வக்காலத்துலாம் ஃபைல் பண்ணி திரும்பி ஆர்கியூமெண்ட் போகுதா, இல்லை இவங்களே வாய்தா வாங்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.